பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரசிகர்கள் எதிர்பார்த்தபடியே தங்கமயில் கர்ப்பமாக இருக்கிறார் என்பது உறுதியாகிவிட்டது. அதாவது மயில் வாமிட்டிங்காக வருகிறது என்று சொன்னதும் டாக்டரிடம் செக் பண்ணுவோம் என்று மீனாதான் கூட்டிக் கொண்டு போகிறார். அங்கு டாக்டர் மயில் கர்ப்பமாக இருக்கீங்க என்று ரிப்போர்ட் கொடுக்கின்றனர். இதை கேட்டு மீனாவும் அதிர்ச்சியில்தான் இருக்கிறார். அடுத்ததாக தங்கமயில் சரவணனை கோவிலில் சந்தித்து இந்த விஷயத்தை சொல்ல, அதற்கு சரவணன், இன்னும் நீ எங்களை ஏமாற்ற பார்க்கிறாயா? ஒருவேளை நீ கர்ப்பமாக இருந்தால் கூட அதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. இது யாருடைய குழந்தைன்னு எனக்கு தெரியாது என்று கோபத்தில் சொல்ல, தங்கமயில் அதிர்ச்சியில் நின்று கொண்டிருக்கிறார். அதாவது தங்கமயில் செய்த ஏமாற்று வேலைகளும் பொய்யும் குடும்பத்திற்கு தெரியவர அவரை வீட்டை விட்டு துரத்தி விடுகின்றனர். அத்தோடு அவரை விவாகரத்து செய்வதற்காக சரவணன் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் நிலையில் சரவணனின் முன்னாள் காதலி அஞ்சலியை சரவணன் மீட் பண்ணியிருக்கிறார். இப்போது இருவரும் மனம் விட்டு பேசிக் கொண்டிருக்கின்றனர். இது ஒரு பக்கம் இருக்க, மீனா வேலை வாங்கி கொடுத்து உதவி செய்திருக்கிறார் தங்கமயிலுக்கு. ஆனால் தங்கமயிலுக்கு வேலை வாங்கி கொடுக்க கூடாது என்று செந்தில் ஏற்கனவே மீனாவிடம் சொல்லியிருந்தார். ஆனாலும் மீனா அதை கேட்காமல் தான் தங்கமயிலுக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நிலையில் ரசிகர்கள் எதிர்பார்ப்பது போலவே இப்போது தங்கமயில் கர்ப்பமாக இருக்கிறார். ஏற்கனவே தங்கமயில் ஒரு ஆளுக்கே அவளுடைய அம்மா சாப்பாடு போட முடியாது என்று கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போது அவர் கர்ப்பமாக இருக்கிறார் என்று தெரிந்தால் பஞ்சாயத்துக்கு பஞ்சமே இல்லை. இப்போதுதான் தங்கமயிலுக்கு வேலை கிடைத்தது. இனி 17,000 வருமானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் குழந்தை விஷயத்தில் சரவணன் பேசியதை பார்க்கும்போது தங்கமயிலுக்கு இந்த நிலைமையா என்று நினைக்க தோன்றுகிறது. ஒரு விதத்தில் தங்கமயிலை பார்க்கும்போது பாவமாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் சரவணன் தான் பாவம் என்று சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறது. இதனால் அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது ஒரு குடும்பம் உடையும் போது சத்தம் வெளியில் கேட்காது, ஆனால் உள்ளுக்குள் 1000 சில்லுக்கள் சிதறி கிடக்கும். அந்த சில்லுகளின் மேல்தான் மனிதன் நடக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 இந்த வாரம் அதுபோன்ற மனநிலையை திரையில் கொண்டு வந்துள்ளது. தங்கமயில் கர்ப்பமாக இருப்பது உறுதி செய்யப்பட்ட அந்த ஒரு தருணம், அது ஒரு வெறும் மருத்துவ அறிக்கை அல்ல. அது ஒரு குடும்ப மரியாதையின் சோதனை, ஒரு ஆணின் நம்பிக்கையின் சிதைவு, ஒரு பெண்ணின் தனிமை, ஒரு குழந்தையின் எதிர்காலம். இந்த விமர்சனம் கதையை மட்டும் சொல்லாது, ஒவ்வொரு மனநிலையையும் பிரித்து ஆராய்கிறது. அதாவது வீட்டை விற்று வெளியேற்றப்பட்ட பெண், கணவன் விவாகரத்து வழக்கு தொடர்ந்திருக்கிறார். குடும்பம் முழுவதும் அவளை நம்பவில்லை. இந்த நிலைமையில்தான் தங்கமயில் வாழ்கிறாள். அவளுடைய தவறுகள் உண்மைதான். ஆனால் தவறு செய்தவளுக்கு வாழ்க்கை முழுவதும் தண்டனையா? வேலை கிடைத்தது, 17,000 சம்பளம். அந்த சம்பளத்தில் அவள் வாழ்க்கையை மீண்டும் கட்டிக்கொள்ள முயற்சி. ஆனால் கர்ப்பம். ஒரு பக்கம் அது நம்பிக்கை, மற்றொரு பக்கம் அது சுமை. அடுத்ததாக மயக்கம், வாந்தி. மீனா அவளை டாக்டரிடம் அழைத்து செல்கிறாள். நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்ற அந்த ஒரு வசனம். அந்த அறை சின்னதுதான், ஆனால் அந்த செய்தி மிக பெரியது. மீனாவின் முகத்தில் அதிர்ச்சி, தங்கமயிலின் கண்களில் பயம். கர்ப்பம் என்றால் சாதாரணமாக குடும்பத்தில் கொண்டாட்டம். ஆனால் இங்கே அமைதி. ஏன்? ஏனெனில் இந்த கர்ப்பம் நம்பிக்கை உடைந்த உறவின் இடையில் வருகிறது. சட்ட ரீதியான சிக்கலுக்கு நடுவில் வருகிறது. மரியாதை கேள்விக்கு முன் வருகிறது. கோவில் அமைதியான சூழல். தங்கமயில் சரவணனை சந்திக்கிறாள். அவள் சொல்கிறாள், நான் கர்ப்பமாக இருக்கிறேன். சரவணனின் பதில், அதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த வசனம் வெறும் கோபம் அல்ல, அது நம்பிக்கை சிதைந்த மனநிலையின் குரல். ஒரு ஆண் துரோகம் சந்திக்கும் போது அவன் நம்பிக்கையை யாரிடம் வைக்க முடியும்? சரவணன் வெளியில் கோபமாக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் அவன் குழப்பத்தில் இருக்கிறான். இது உண்மையா? அவள் மீண்டும் ஏமாற்றுகிறாரா? குழந்தை என்னுடையதா? அவன் முன்னாள் காதலி அஞ்சலியுடன் பேசுவது கூட அவன் மனதின் ஓட்டம். அவன் நிம்மதி தேடுகிறான். இந்த கதையின் சமநிலையை காக்கும் குரல் மீனா. மீனா தங்கமயிலுக்கு வேலை வாங்கித் தருகிறாள். பிரச்சனையை மனிதநேயமாக பார்க்கிறாள். அவள் தீர்ப்பளிக்கவில்லை, அவள் உதவுகிறாள். இது பெண்கள் இடையிலான ஆதரவை மிக நன்றாக காட்டுகிறது. ஒரு பெண் தவறு செய்தால் சமூகம் மன்னிக்குமா? அதே தவறு ஒரு ஆண் செய்தால்? இந்த தொடரில் அந்த இரட்டை அளவுகோல் வெளிப்படையாக காட்டப்படுகிறது.
தங்கமயில் தவறு செய்திருக்கலாம், ஆனால் கர்ப்பிணி பெண்ணை தள்ளிவிடலாமா? விவாகரத்து வழக்கு நடக்கிறது. இந்த கற்பம் வழக்கை சிக்கலாக்கும். டிஎன்ஏ டெஸ்ட் வருமா? சட்டப்படி குழந்தையின் உரிமை என்ன? சரவணன் ஏற்க வேண்டிய நிலை வருமா? இவையெல்லாம் எதிர்கால சாத்தியங்கள். ஒரு குழந்தை பிறக்கும் முன்பே சந்தேகத்தில். அது எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் அதன் வரவு பிரச்சனையாகிறது. இந்த உண்மை மனதை நெருடுகிறது. இந்த வாரம் முழுக்கம் எபிசோட் கண்ணீர், கோபம், அவமானம், எதிர்பார்ப்பு இவை கலந்த உணர்ச்சியாக இருக்கப் போகின்றது. நடிப்பு மிக வலிமையாக இருக்க வேண்டும். இனி சரவணன் மனம் உருகுமா? குடும்பம் பிரியுமா? உண்மை வெளிவருமா? ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 இது ஒரு குடும்ப கதை மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கையின் சோதனை. பெண்களின் நிலை, ஆண்களின் காயம், சமூக தீர்ப்பு. தங்கமயிலை பார்த்தால் பாவம், சரவணனை பார்த்தால் இன்னும் பாவம். உண்மை வெளிவரும் வரை தீர்ப்பு சொல்ல முடியாது. ஒரு குழந்தையின் வரவு ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்தை மாற்றப் போகிறது. ஒரு கர்ப்ப செய்தி என்ன அர்த்தம்? சந்தோஷம், கொண்டாட்டம், குடும்பத்தில் சிரிப்பு. ஆனா இங்கே அமைதி, அதிர்ச்சி, சந்தேகம். தங்கமயில் தவறு செய்தவளா, இல்லை வாழ்க்கையால் தள்ளப்பட்டவளா? தங்கமயில் இந்த கேரக்டர் ரொம்ப சிக்கலானது. அவள் தவறு செய்திருக்கிறாள், குடும்ப நம்பிக்கையை உடைத்திருக்கிறாள். அதனால் அவளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. சரவணன் விவாகரத்து வழக்கும் போட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவளுக்கு வேலை கிடைத்தது. 17,000 சம்பளம். அவள் வாழ்க்கையை மீண்டும் கட்டிக்கணும் என்ற முயற்சி. அதற்குள் கர்ப்பம். இது அவளுக்கு ஆசீர்வாதமா, இல்லை இன்னொரு சோதனையா? அந்த மருத்துவமனை காட்சி. மீனா கூட்டிட்டு போகிறாள். டாக்டர் சொல்றாங்க, நீங்க கர்ப்பமாக இருக்கிறீங்க. இந்த ஒரு வசனம் தங்கமயில் முகத்தில் பயமும், மீனாவின் முகத்தில் அதிர்ச்சியும். இதுதான் இந்த வார எபிசோட்டின் டர்னிங் பாயிண்டாக இருக்கப் போகிறது. கோவிலில் நடந்த மோதல். சரவணனை தங்கமயில் சந்திக்கிறாள். அவள் சொல்கிறாள், நான் கர்ப்பமாக இருக்கிறேன். சரவணன் என்ன சொல்கிறார் தெரியுமா? அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த வசனம் வெறும் கோபம் இல்லை, இது நம்பிக்கை சிதைந்த மனதின் குரல். சரவணன், அவனும் பாவமே. நாம எல்லோரும் தங்கமயிலை பார்த்து பாவம் சொல்கிறோம், ஆனால் சரவணனோட மனநிலை, ஒரு ஆண் நம்பிக்கை உடைந்த பிறகு அவன் மீண்டு எப்படி நம்புவான்? அவனுக்கு சந்தேகம் வராதா? இந்த குழந்தை என்னுடையதா என்ற கேள்வி அவன் மனதில் இருக்காதா? மீனா இந்த கதையின் மனிதநேய குரல். மீனாதான் இந்த கதையில் பேலன்ஸ். அவள் தீர்ப்பு சொல்ல மாட்டாள், அவள் உதவி செய்கிறாள். குழந்தைக்கு என்ன தவறு என்று கேட்கும் ஒரே குரல் அவள்தான். ஒரு பெண் தவறு செய்தா அவளுக்கு இரண்டாவது சான்ஸ் கிடைக்காதா? ஒரு காயமடைந்த ஆண், அவன் மறக்க வேண்டாமா? இந்த நேரத்தில் சரவணனின் முன்னாள் காதலி அஞ்சலியுடன் பேசுறது ஒரு சப்டில் ஹிண்ட். அவன் மனசு இன்னும் குழப்பத்தில். அவன் ஓய்வு தேடுகிறான். டிஎன்ஏ டெஸ்ட் வருமா? சரவணன் மனம் உருகுமா? குடும்பம் மீண்டும் ஒன்று சேருமா? இந்த கர்ப்பம் ஒரு குழந்தையின் வரவு மட்டுமில்லை, ஒரு குடும்பத்தின் விதியை தீர்மானிக்கப் போகும் விஷயம். இந்த வார எபிசோட்டுக்கு ஒரு விஷயத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. நம்பிக்கை உடைந்தா அது சத்தம் போடாது, ஆனால் அதன் சில்லுகள் ரத்தம் வர வைக்கும். தங்கமயில் பாவமா? சரவணன் பாவமா? உண்மை வெளிவரும் வரை யாரையும் முழுசா குற்றம் சொல்ல முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த குழந்தை சரவணன் ஏற்றுக்கொள்வானா? கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இப்படிப்பட்ட விரிவான ரிவ்யூஸ் வேண்டும்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.